சாத்தி வச்சுக்கிறாங்க. இந்த லெக்கு ஏற்றிக்க ஏற்றுக்கணும் என்ன பண்ணுவீங்க? அது அது சாவியா இருக்குது. நடந்து போய் தானே கேட்க சொல்லிட்டேன் நான் திருச்சியில் காசு போட்டு ஒரு வந்து பாஸ் ஏதாவது ஒரு பஸ்ஸில் கொடுத்தேன் பார்க்குறேன். அவ்வளோதான் அவ்வளோ என்னண்ணா திருச்சியில் நம்மளோட போயிட்டு யாரு இந்த வண்டி வேணா கூட போறோம். முன்னாடி பின்னாடி போ பின்னாடி போ. அவர் சும்மா பாட்டு தான். எவ்வளோ வருவாண்ணா தலைவர்? தெரியல, அது தெரியல. புகஞ்சி அப்படியா? சொல்லுறது சரி. ஆமா 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 ஆமா
நம்ம என்ன பண்ணோம் இப்போ எங்கே எல்லாம் எலெக்ஷனு இது பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் முடிச்சிட்டோமா? நான் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் சொன்ன மாதிரி பண்ணுறேன். நான் பார்த்துக்கிறேன். வேலைக்கு முடிட்டு ஒன்று ரொம்ப நாள் இல்லை, 20 நாள் தாங்க. 20 நாள் கூட இல்லை, இது கரெக்டாக 19 நாள். இல்லை சொல்ல முடியல, செம்ம பிஸிங்க. நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், இன்னைக்கு சொல்லிடுறேன் ஒன்றும் வெளியே சொல்லிடுறேன். ஆமாம். கட்டணம் சரிண்ணா, நான் பிரச்சாரத்தில் இருக்கேன். நான் முடிச்சுட்டு வரேன். ரிலாக்ஸாக இருக்கு. ஓகே. அண்ணா இது இவ்வளோ பேர் உட்கார முடியாது, ஏற முடியாது. சொல்லியாச்சு ரைட்டு. இவ்வளோ பேர் ஏற முடியாது. உடச்சிச்சுன்னா சொல்லிட்டேன். 20 நாள் பயணிக்கணும். அண்ணா கொடியா இருக்குண்ணே. அண்ணா ஐயா அந்த கொடியா இருக்கு சொல்லுங்க. வண்டி நவரதுனால வண்டி நவருதுன்னு தானே காலம் வச்சாங்க. இது இல்லை, இப்போ வண்டி நவருது. நான் கரெக்டாக நின்றுட்டப்போ உள்ள உட்காந்து உங்க கூட வந்து உட்காந்துருக்கேன். ஓட்ட போட்டு தவிர உள்ள வந்து உட்காந்துருக்கேன். ஆடியோ அப்படி தெளிவா கொஞ்சம் முன்னாடி போ. அண்ணா கொஞ்சம் முன்னாடி போன. ஓகே 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 சொல்லுப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கூட்டணி சார்பாக அந்த கொடி அரசு சார்பாக நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நம்முடைய மண்ணின் மைந்தருமான எழுச்சி தமிழ் அவர்களுடைய பிரச்சார பயணம் இன்றைக்கு தொடங்குகிறது. நம்முடைய திருமாவளவன் ஒன்றியம் வாரணாசியில் தொடங்குகின்ற இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைவதற்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக பயணித்து பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் நடைபெறுகின்ற திராவிட மாடல் முறையுடைய நல்லாட்சியினுடைய பணிகள் இன்னும் தொடர்வதற்கும் இந்தியாவை ஆளுகின்ற பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் இந்த தேர்தல் தான் நமக்கான
கடைசி யுத்தம். நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல இந்த தேர்தல் ஒரு இரண்டாம் சுதந்திர போராட நடைபெற இருக்கின்ற தேர்தல். எனவே நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கு, நம்முடைய மொழியை காப்பதற்கு, இனத்தை காப்பதற்கு, மண்ணை காப்பதற்கான இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய வெற்றி என்பது அவசியமான ஒன்று. அந்த வெற்றியை நாம் அன்பன அன்பன 2 மைக்கு சேர்த்து பேச சொல்லுங்க. நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் உருவாக்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னோடிகளே, காங்கிரஸ் பேரியக்கம், இடதுசாரி கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தேசிய லீக் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியோடு இணைந்து களம் காண்கிறோம். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் 10 ஆண்டு கால அவலத்திலிருந்து நாட்டை மீட்க முடியும். பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து ஒட்டுமொத்த தேசத்தையே விற்பனை செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி கூட்டாளிகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்போடு நமது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக, இன்னும் சொல்ல போனால் 3 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த பெரும் கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பதற்கும், ஜனநாயகத்தை காப்பதற்கும், நாட்டு மக்களை காப்பதற்கும் ஒரு வேள்வி யாகமாகத்தான் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம். அண்ணன் தளபதி அவர்களின் கனவு நனவாக பாரதிய ஜனதா ஆட்சியை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிய நீங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இந்த களத்தில் மீண்டும் நான் போட்டியிடுகிறேன். ஏற்கனவே பானை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வதற்காக நான் மீண்டும் இந்த நேரத்தில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அதே பானை சின்னத்திலே முத்திரையிட்டு சிதம்பரம் தொகுதியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாப்பதற்கு உங்கள் கடமையை ஆற்ற வேண்டும். பானை சின்னத்திற்கு பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வரவேற்பளித்த அத்தனை தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் நம்முடைய கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சங்கர். வரவேற்பளித்து உதவிய கூட்டணி கட்சியினர் அனைவருக்கும் अभी तट रहा है. மூவ் பண்ண சொல்லுப்பா. கண்ணாடி இறக்கியா? ஒரு கண்ணாடியா?
முன்னாடி போனா முன்னாடி போனா முன்னாடி போங்க. என்னாச்சு? அந்த சைடு தள்ளி பயப்படாம பாரு. ஆமாம் ஆமாம், இத்தனை பேர்லாம் உட்காரக்கூடாதுங்க அதில்.